ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. பெரியவா திருப்பாதம் சரணம். திருமணம் நடக்கவே நடக்காதுன்னு சொல்றவங்களும், வரனே அமையல அப்படின்னு சொல்றவங்களும், நல்ல மாப்பிள்ளை அமையவும் நல்ல பொண்ணு அமையவும் இந்த ஒரு ஸ்லோகத்தை சொன்னா போதும்னு பெரியவா தன் திருவாய் மலர்ந்து சொன்ன ஒரு எளிமையான ஸ்லோகம். அது என்ன அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததா அப்படின்னு கேட்டா, ஒரு 41 வயசான ஒரு சகோதரிக்கு திருமணத்தை நடத்தி வச்சது மட்டும் இல்லாமல் குழந்தை பாக்கியத்தையும் கொடுத்த ஒரு அற்புதமான ஸ்லோகம். அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். நான் அனுஷா அன்னைக்கு இந்த வீடியோவை போடலாம் அப்படின்னு வச்சுருந்தேன். அன்னைக்கு எனக்கு எதிர்பாராத விதமாக நிறைய வேலை வந்துருச்சு. வீடியோவை ரெக்கார்ட் பண்ணவும் முடியல, என்னால் போடவும் முடியல. சரி, பெரியவாவை பற்றி சொல்கிறதுக்கு அனுஷத்தில் தான் சொல்லணும்னு இருக்கா என்ன, எப்போ வேணால் சொல்லலாம் இல்லையா? ஏன்னா அற்புதத்தை பற்றி சொல்கிறதுக்கு நாள் தேவையா, நம்மளோட தெய்வத்தை பற்றி சொல்கிறதுக்கு நமக்கு நாள் நட்சத்திரம் தேவையா அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். இது ஒரு ஆச்சரியமான பதிவு. நீங்க பலரால நம்ப முடியாத அளவுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் இந்த பதிவுல இருக்கு. சரி, பெரியவாவோட அந்த கருணை எப்படிப்பட்டது, பெரியவாவோட அந்த சக்தி எப்படிப்பட்டது, பெரியவா சொல்ற வழிபாட்டுக்கு எவ்வளவு பெரிய சக்தி எல்லாம் இருக்கும் அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுப்போம். 2 நண்பர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு தொழில் ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தர் முதலாம இருக்க நபர் ஒரு 70% பணத்தை கொடுத்து ஆரம்பிக்கிறார். 2வது இருக்கவர் 30% போட்டு ஆரம்பிக்கிறார். தொழில் நல்லா நடக்குது. வாழ்க்கையும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டத்துல இருக்கிறவங்க எல்லாம் மீண்டு ஒரு 2 வருஷம் நல்லா நடக்குது, நல்லா செட்டில் ஆயிட்டாங்க. திடீர்னு ஒரு பிரச்சனை, சின்ன சின்ன நஷ்டம் வருது. நஷ்டத்துக்கு காரணம் யாரு அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் சண்டை என்ன ஆயிடுது அப்படின்னா, 2 பேருமே கொஞ்சம் கொஞ்சமா மனஸ்தாபம் ஏற்பட்டு ஒருத்தர் பேசிக்கிறதுல அப்படியே ஒரு விரோதி மாதிரி ஆயிடுறாங்க. இதனால என்ன பண்றாங்க, அந்த தொழிற்சாலை நடந்துட்டு இருக்கு இல்லையா, அதை சடனா ஸ்டாப் பண்ண வேண்டியது வந்துருச்சு. இப்ப பிரச்சனை என்ன அப்படின்னா, தொழில மூடினதும் அந்த தொழிலாளிகள் இருப்பாங்க இல்லையா, வேலை செய்யறவங்க, அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு சம்பளம் கொடுங்க, சடனா ஸ்டாப் பண்ணா நாங்க எங்க போறது அப்படின்னு சொல்லி அந்த தொழிலாளருக்கு சில சங்கங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அவங்க எல்லாம் வலியுறுத்துறது. இவர் என்ன பண்றாருன்னா, ஒரு 2-3 மாசம், அதாவது முதலாம் நபர் அதிகமா முதல் போட்டார் இல்லையா, அவர் ஒரு 2-3 மாசம் இப்படி கடனை வாங்கி சமாளிக்கிறார். முடியல அவராரையும். ஒரு வழியா இவங்களும் சம்பளம் குறைவா வருது, வேற இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி இப்படின்னு பார்த்து யாரையோ பிடிச்சி அது கோர்ட்டுக்கு வந்துருது. கேஸாவே ஃபைல் பண்ணிருக்காங்க. எங்களுக்கு உரிய சம்பளத்தை கொடுக்க சொல்லுங்க, இல்லைன்னா எங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ண சொல்லுங்க, சடனா இவங்க கம்பெனி எடுத்துமுன்னா நாங்க எங்க போறது அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க தரப்பு நியாயத்தை சொல்லிட்டாங்க. இந்த முதல் நபர் எப்படின்னா, ரொம்ப இறக்கணும். யாருக்கா இருந்தாலும் சரி, நம்மளால நஷ்டம் அடையக்கூடாதுன்னு பாக்குறாரு. சரி, அந்த தொழிற்சாலையை வித்துட்டு வர அந்த பணத்துல கூட நம்மளுக்கு தேவையானதை வச்சுக்கிட்டு மிச்சத்தை எல்லாம் யாருக்கு என்ன செட்டில் பண்ணுவோம் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சா கூட 2வது நபர் ஒத்து வர மாட்டாரு. ஏன்னா அவர் பேச கூட மாக்குறாரு, மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுறாரு, பேச கூட மாட்டாரு. அவர் இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. ஆனா அவரை யாரும் எந்த தொந்தரவும் பண்றதில்ல. இது கோர்ட்டுக்கு போயிடுச்சுங்கிறது தெரியுது. வக்கீல் ஒரு ரொம்ப நல்ல வக்கீல், நண்பரும் கூட. அவர் சொல்றாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம சைடு நிறைய நியாயம் இருக்கு, நம்ம தரப்புல இருக்க நியாயத்தை சொல்லி நமக்கான இழப்பீடை வாங்கிடலான்ற மாதிரி இவர் சொல்றாரு. அதே சமயம் அந்த வக்கீல் தீவிரமான பெரியவா பக்தர். அதனால எதுக்கும் நம்ம கேஸை போடுறதுக்கு முன்னாடி ஒரு முறை நம்ம தரப்பு இதை பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், காஞ்சிபுரம் போயிட்டு வரோம்ன்றது அவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு நண்பர் ஒரு தடவை காஞ்சிபுரம் கூட்டிட்டு போயிருக்காரு. முன்ன பின்ன யாருன்னு தெரியாத தன்னை கூட பெரியவா நல்லா அழகா உபசரிச்சு, அதை கூப்பிட்டு உட்கார வச்சு நலம் விசாரிச்சு, அவருக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும், கவலைப்பட வேண்டாம்னு சொல்லி ஒரு பழம்லாம் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணியிருக்காங்க. அங்க இருக்கும்போது ஏதோ அத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் ஏதோ நிம்மதியையும் ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷத்தையும் அவர் உணர்றதால காஞ்சிபுரம் போறது வழக்கம். ஆனா இவருக்கு என்ன இப்ப கஷ்டம் அப்படின்னா, பெரியவா ஒரு மடாதிபதி, மடத்தை நிர்வாகம் பண்றாங்க. அவங்களுக்கு எத்தனையோ வேலைகள் இருக்கும், வேத பாடசாலைகள் இருக்குது, கோசாலைகள் இருக்கு, இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்களை கவனிக்கிறதுக்கு ஆள் வச்சிருக்கிறாங்க. அவங்க எல்லாம் சரியா செய்யறாங்களான்னு பார்க்கணும். எத்தனையோ ஏழை எளிய மக்கள் தீர்க்க முடியாத வியாதிக்கும் கஷ்டங்களுக்குலாம் வராங்க, அதுக்கெல்லாம் தீர்வு சொல்றாங்க. அனுதினமும் மக்களுக்காகவே வாழ்றாங்க. வேதம் மந்திரம்னு சொல்லி எத்தனையோ விஷயங்களை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட போய் இந்த லௌகீகத்துக்கு தேவையான ஒரு கேவலம் இந்த பணம் மனுஷனை என்ன பாடுபடுத்துது, இந்த பணம் எனக்கு கிடைக்கணும்னு சொல்லி கேட்கறதா அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு சங்கடம். வேற எதுனா கூட போய் கேட்கலாம், எனக்கு பணம் எனக்கு என் சைடு ஜெயிக்கணும், எனக்கு தேவையான பணம் சேரணும்னு எப்படி போய் கேட்கறது, பெரியவா எவ்வளோ உயர்வான ஒரு தெய்வம், தெய்வத்துக்கிட்ட போய் பணம் கேட்கறதா அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு வருத்தம். வக்கீலுக்கு இது புரிஞ்சுது. சொல்றாரு, உங்களை மாதிரி நல்ல மனுஷங்க என்ன இருக்கிறதால தான் சார் மழை பெய்யுதுன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல சார், பெரியவாட்ட நீங்க பணம்னு கேட்க வேண்டாம், நம்ம தரப்பு நியாயம் ஜெயிக்கணும்னு கேட்போம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப சரின்னு 2 பேரும் கிளம்புறதா முடிவாயிடுச்சு. மறுநாள் வக்கீலோட கார்ல கிளம்புறாங்க. அவங்க சென்னையில இருந்து காஞ்சிபுரம் போறாங்க. அப்படி போகும்போது அவர் சொல்றாரு, எந்த காரணத்தை கொண்டும் நான் பணம்னு கேட்டுறாதீங்க, வேண்டாம், தெய்வத்துக்கிட்ட போய் பணம்னு கேட்க வேண்டாம்னு. இல்லை சார், பணம்லாம் கேட்கல. அப்படி கார் போக 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 காஞ்சிபுரம் உள்ள நுழையுது. கரெக்டா பெரியவா இருக்கக்கூடிய அந்த மடம் கிட்ட போகும்போது வக்கீல் சொல்றாரு, சார், நம்ம எதிர்பார்த்ததை விட கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ நீங்க இன்னைக்கு சாமியை நம்ம பார்க்கறது கஷ்டம்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பரவாயில்ல, ஒவ்வொரு நாளும் சாமி பெரியவா என்ன பண்ணுவாங்க, வெளியில சாமி
சாமி தரிசனத்துக்கு வருவாங்க. அந்த சமயம் நம்ம ஒரு விஷயத்த செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணாரு, காரை விட்டு இறங்கினா கூட்டம் சரியான கூட்டம் நிற்கும். அப்போ அவர் சொல்றார், நம்ம உள்ள போய் சாமி தரிசனம் பார்க்கறது ரொம்ப கஷ்டம், அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரே ஒரு சின்ன வேலை பண்றேன். பெரியவா வரப்ப அவங்களோட பார்வை இந்த கேஸ் கட்டு மேல படுற மாதிரி பார்ப்போம் அப்படின்னு. அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. என்னங்க நீங்க இப்படிலாம் சொல்றீங்க, பெரியவா பார்த்தா சரியாயிடுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு, இருந்தாலும் ஒரு கேஸ் கட்டை பார்த்தா நம்ம கேஸ் ஜெயிச்சிடும்னு சொல்றீங்களே, இருந்தாலும் இது வந்து கொஞ்சம் எனக்கே ஒரு மாதிரி தோணுது, இப்படிலாம் நம்ம நினைக்கலாமா? அவநம்பிக்கையும் இல்லை, அதே நேரத்தில் வந்து இந்த மாதிரிலாம் செய்யணுமான்னு அவருக்கு ஒரு எண்ணம். ஆனால் அவர் எதிர்பார்த்த மாதிரி கூட்டம், அவ்வளவு கூட்டம், எல்லாம் தள்ளுங்க தள்ளுங்க தள்ளுங்க, பெரியவா தரிசனத்துக்கு வராங்க, சாமி தரிசனத்துக்கு வழிவிடுங்கன்னு இப்போ சரியா வராங்க. இவர் என்ன பண்ணாரு, பெரியவா எந்த பக்கம் வருவாங்களோ அந்த பக்கம் பார்த்து காரை கரெக்டாக நிறுத்த சொல்லியிருக்காரு டிரைவர்கிட்ட. கரெக்டாக அந்த கேஸ் கட்டை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு நிற்கிறாரு. எப்பயாவது பெரியவா நம்மளை பார்த்தா அந்த கேஸ் கட்டை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இவங்க எதிர்பார்த்த மாதிரி பெரியவா அவங்க பக்கமாக தான் வராங்க, ஆனால் இவங்களை பார்க்காமலே இப்படி கிராஸ் பண்ணி போயிடறாங்க. அவருக்கு ரொம்ப வருத்தம். ஐயோ, பெரியவா நம்மளை ஒரு பார்வை பார்த்துருந்தாங்க, இந்த கேஸ் கட்டியும் பார்த்தாங்க, நம்ம ஜெயிச்சிருப்போமே, பெரியவாவோட பார்வைக்கு அப்படி ஒரு சக்தி உண்டுன்னு அவர் நம்புறாரு. இவர் மனசுலேயே ஏங்குறார், ஐயோ பெரியவா நம்மளை பார்க்கலையே அப்படின்ட்டு. கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு இந்த பெரியவா டக்குன்னு நின்று அப்படியே, அதாவது அவங்க வலது பக்கம் திரும்பினா இவங்க 2 பேரும் தெரிவாங்க. டக்குன்னு திரும்பி ஒரு பார்வை அவங்கள பார்த்தாங்களாம். போதுமா, இன்னும் என்னோட பார்வை உனக்கு வேணுமா அப்படிங்கிற மாதிரி. அவ்வளோதான் சார், போதும் சார், நம்ம கேஸ் எல்லாம் ஜெயிச்சிருவோம், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நமக்கு எல்லாம் சாதகமாக நடக்கும்னு அவருக்கு வருத்தம். என்னங்க நீங்கள், பெரியவாவை எனக்கும் பிடிக்கும், பெரியவா பற்றி எனக்கும் தெரியும், அவங்க நம்மளை ஒத்து ஒரு வார்த்தை விசாரிக்கல, நம்ம அவங்கள்ட்ட நம்ம கஷ்டத்தை சொல்லலை, எதுவுமே சொல்லலை, பெரியவா போயிட்டு இருக்கும்போது நம்மளை திரும்பி பார்த்தாங்க, எல்லாரையும் பார்க்குற மாதிரி நம்மளையும் பார்த்தாங்க, இதில் பெரிய ஆச்சரியம் நடந்துரும்னு சொல்கிறீங்களேங்க, ஏங்க நீங்கள் வேறு அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் வீட்டுக்கு வராரு. வந்து கரெக்டாக வீட்டுக்குள்ளே வந்து காலை கழுவிட்டு உள்ளே வந்ததும் மனைவி சிரிச்ச முகத்தோட, வாங்க வாங்க உட்காருங்க, காஃபி குடிக்கிறீங்களா இல்லை ஜூஸ் எதாவது போடட்டுமா அப்படின்னா. என்னப்பா எப்பயுமே ஒரு மாதிரி டல்லாக இருப்ப, கடந்த ஒரு 6 மாசமா நடக்கிற பிரச்சனையில் ரொம்ப மனசு விரக்தியில் ஒரு மாதிரி டல்லாக தான் நான் அவனை பார்த்துருக்கேன், ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சந்தோஷமா இருக்கியே, என்ன விசேஷம் அப்படின்னதும், ஒன்றும் இல்லை, ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும், அதுக்கு தான் சரி களைப்பாக இருப்பீங்களேன்னு. பரவாயில்ல, விஷயத்த சொல்லு, அதுவே எனக்கு பெரிய ஆச்சரியம் தான் அப்படின்னதும், அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, இந்த மாதிரி ஒருத்தர் வந்திருந்தார், நம்ம ஃபேக்ட்ரியை வந்து அவர் வாங்கிக்கிறாராமா, என்ன வேலைனாலும் கொடுக்க தயாரா இருக்காராம், இதான் ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்தாட்டதும், ஏன்பா நீயும் புரியாம பேசுற, நாம விற்கணும்னு நினைச்சதா இப்பயே வித்துருக்கலாமே. அந்த இன்னொருத்தர் நண்பர் அவர் பேரை சொல்லி, அவரும் இல்லை சேர்ந்து கையெழுத்து போடணும், அவர் போட்டாதானே நம்ம விற்க முடியும், அதுதானே சிக்கல் இருந்ததும். நீங்க வேற, அதுதான் ஆச்சரியமே, இன்னைக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அவரை போய் பார்த்துருக்குறாங்க. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி விவகாரம் கோர்ட் வரைக்கும் போயிடுச்சு, இது எனக்கும் தேவையில்லாத சிக்கல் தான், நான் மட்டும் விற்க முடியாது, ஏன்னா எனக்கு வந்து 30% தான் அதில் வந்து பங்கு இருக்கு, மீதி 70% என் நண்பர்கிட்ட தான் இருக்கு, அதனால் நீங்கள் அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேளுங்க, அவருக்கு சம்மதம்னா எனக்கும் சம்மதம்னு சொல்லிட்டாங்க, நாங்கள் ஃபோன் நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தார். உடனே அந்த ஃபோனை வாங்கி என்ன பண்ணுறாரு, நம்பரை வாங்கி ஒரு ஃபோன் பண்ணுறாரு. அவர் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு லாபத்துக்கு அது போகுது, எல்லா தொழிலாளர்களுக்கும் செட்டில் பண்ணிடுறாங்க. அந்த தொகையை எடுத்துக்கிட்டு நேராக வந்து பெரியவாவுக்கு கொடுக்கறதுக்குன்னு ஒரு பெரும் தொகை வச்சிருக்கிறார். பெரியவா பணமா வாங்க மாட்டாங்க இல்லையா, அதனால வேத பாராயணம் பண்றதுக்கும் ஏதோ ஒரு யாகம் வளர்க்கறதுக்கும் அது பெரியவாவுக்கு ரொம்ப பிடிக்குமா, அந்த யாகத்துக்கும் அந்த பணத்தை கொடுத்து இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி நிறைய வேத விற்பனர்கள் இருப்பாங்க இல்லையா, வேதம் படிச்சவங்க, அவங்கள வச்சு நல்லா அந்த யாகத்தை பண்ணது மட்டும் இல்லாமல் வேத பாடசாலையில் படிக்கிறவங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் வாங்கி கொடுத்தார். நீங்க நினைக்கலாம் இது ஒரு ஆச்சரியமான, பெரியவாவோட அந்த கடைக்கண் பார்வை நம்ம மேல விழுந்தாலே பெரும் ஆச்சரியம். இப்படிப்பட்டது பெரியவாவோட கருணை. அதனால அந்த தெய்வத்துக்கிட்ட நம்ம வேண்டிக்கிறோம். எல்லாருமே வந்து நினைக்கிறாங்க, நான் பிரார்த்தனை பண்றேன் சார், என் பிரார்த்தனை நடக்கவே மாட்டேது, நானும் மந்திரம்லாம் சொல்றேன் நடக்க மாட்டேங்குது. ஒன்று புரிஞ்சுக்கிங்க, எல்லாத்துக்கும் சில காலங்கள் எடுக்கும், உடனே நடக்காது. ராமர் அவதாரம் என்னமோ ராவணனை வதம் பண்றதுக்கு தான். அதுக்காக ராமர் பிறந்த மறுநாளே வில்லை எடுத்து ராவணனை அழிச்சில்ல. சரி வளர்ந்துட்டாரே, வில் வித்தையெல்லாம் கத்துக்கிட்டாரே, இப்பயாவது அழிச்சிட்டாரா அப்படின்னா அப்பயும் அழிச்சிக்கல. பட்டாபிஷேகம் தான் சுட்ட போறாரு, இப்பயாவது அழிச்சிட்டாரான்னு அப்பயும் அழிக்கல. வனவாசம் போக வேண்டியது இருந்தது, வனவாசமும் தன்னோட மனைவி தம்பியோட போக வேண்டியது. சரி அங்கதான் வந்துட்டாரே, அழிச்சிட்டாரா அப்படின்னா அப்படி இல்லை, சூர்பனகையோட பிரச்சனை வந்து அப்பயும் அழிக்கல. எப்ப அழிச்சாரு, சீதையை அவன் தூக்கிட்டு போயிட்டானேன்னு உடனே தேடி பிடிச்சி அழிக்கல. அதுக்கான கால அவகாசம் கொடுக்கப்பட்டது, தூது போனாங்க, அதுக்கப்புறம் போர் வந்துச்சு, போர்லயும் உடனே அழிக்கல, அவன் வர்றதுக்கான காலம் ஏற்பட்டது, அதுக்கப்புறம் தான் ராவண வதமே ஏற்பட்டது. ஒரு பகவானோட நோக்கமே ராவணனை வதம் பண்றது தான் அப்படின்னா கூட அதுக்கான கால நேரம் கூட வந்தாதான் செய்ய முடியும். அந்த மாதிரி எல்லா கஷ்டங்களையும் பகவான் வந்து நம்மளை கைவிட மாட்டார், கூடியே இருப்பார், கவலைப்படாதீங்க. தக்க சமயம் நம்ம எதிர்பார்த்ததை விட பெரிய விஷயங்களா நம்மளை ஆச்சரியப்படுத்தக்கூடிய எத்தனையோ விஷயங்களா நடக்கும். ஒருத்தர் தாம் பொண்ணுக்கு கல்யாணம் என்ன பண்றாருன்னா, பத்திரிகையை கொண்டுட்டு போய் பெரியவாவோட பிருந்தாவனம், அதிஷ்டானம் சொல்லக்கூடிய பெரியவாவோட பிருந்தாவனம்
வருமானத்துல வச்சு கொடுக்க சொல்லி கேட்கிறார். இப்ப அது ஏகாம்பரேஸ்வரர் கோயில் கைத்தாப்புல இருக்கு. பெரியவாவோட இதுன்னு கேட்டாலே தெரியும் எல்லாருக்கும், பிருந்தாவனம் ஆதிஷ்டானம் எல்லாம் ஒண்ணுதான். அப்படி கொடுக்கும்போது அங்க இருக்கக்கூடிய குருக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆரத்தி காமிச்சு பத்திரிக்கை கொடுத்துருக்காரு இல்லையா, வெறுமனே திருப்பி கொடுக்காம ஒரு மாம்பழம் வச்சு கொஞ்சம் புஷ்பம் பூ வச்சு திரும்பி தட்டில் கொடுத்ததும் அந்த தட்டை தொட்டு வாங்கிட்டு, சுவாமி என்ன தெரியுதா அப்படின்னு கேட்டாராம். அவர் கண்ணை சுருக்கி பார்த்துட்டு, தெரியலீங்களே, நினைவில்லையே அப்படின்னதும், நீங்க யாருன்னு தெரியல, நான் 1988 பக்கம் இதே மடத்துக்கு நான் வந்திருக்கிறேன், நீங்க அன்னைக்கும் இதே மாதிரி ஒரு மாம்பழம் என்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னதும், ஞாபகம் இல்லைங்களேன்னு அப்ப அவர் சொல்றார். இந்த பொண்ணு உங்களுக்கு தெரியுதா அப்படின்னதும், தெரியலங்க அப்படின்னதும் அப்ப சொன்னாராம், இதே பொண்ணு 4 வயசு இருக்கும்போது பெரியவாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 90 வயசுன்னு இருக்கும், 90 வயசை தாண்டிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப ஒரு நாள் மடத்தோட உள்ள இவர் நின்றுக்கிட்டு அழுதுட்டு இருக்காரு, தேம்பி யாரோ அழுகுற மாதிரி கேட்குது, யாருன்னு போய் பார்த்து அழைச்சிட்டு வா அப்படின்னு ஒரு பொண்ணை அழைச்சிக்கிட்டு இவர் வந்திருக்கிறார். இந்த உடனே சொல்லியிருக்காரு, சுவாமி இது என்னோட பொண்ணு, 5 வயசு ஆகுது, இதயத்துல ஏதோ ஓட்டை இருக்குன்னு சொல்றாங்க, ஹோல் இருக்குன்றாங்க, ஆப்ரேஷன் பண்ணா கூட பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம்ன்றாங்க, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல சாமி, சாமி தான் காப்பாற்றணும் அப்படின்னதும், இதெல்லாம் ஆப்ரேஷன்லாம் வேண்டாம், உன் பொண்ணு ரொம்ப நல்லா இருப்பா, கவலைப்படாத, காமாட்சி காப்பாற்றுவா அப்படின்னு சொல்லிட்டு தன் கையால ஒரு மாம்பழத்தை எடுத்து ஒரு தட்டில் வச்சு தள்ளி விட்டாங்க. பக்கத்தில் இருந்த தொண்டர், இப்போ பூஜை காமிச்சார்லையா, ஆராத்தி காமிச்சார் இல்லையா, அந்த தொண்டர்கிட்ட சொல்லி இந்த மாம்பழத்தை எடுத்து அந்த குழந்தைகிட்ட கொடுக்க சொல்லு, இங்கேயே உட்காந்து நறுக்கி அந்த குழந்தைய சாப்பிட சொல்லுன்னு சொல்லி சொன்னாங்க. அவரு தன் கையாலேயே அந்த மாம்பழத்தை கொண்டு போய் கொடுத்துருக்கிறார். அங்கேயே அந்த குழந்தைக்கு நறுக்கி கொடுக்கப்பட்டிருக்கு. கரெக்டாக ஒரு வாரம் கழிச்சு டாக்டர் செக்அப் முடிச்சுட்டு வந்தவங்க ரொம்ப ஆச்சரியமா சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, குழந்தைக்கு எந்த ஹோலும் இல்லை, குழந்தை பரிபூர்ணமா இருக்கிற, ஆபரேஷன் தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்களா. அன்னைக்கும் பெரியவா இருந்த காலத்திலயும் ஒரு மாம்பழத்தை கொடுத்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணி என் பொண்ணை காப்பாத்தினாரு. இன்னைக்கு நான் கல்யாண பத்திரிக்கை அதே குழந்தைக்கு கல்யாணம்னு நிக்கிறேன், இன்னைக்கும் நான் இருக்கிறேன், மறந்துடாத, நான் உன் கூடயே தான் இருக்கேன் நினைவுபடுத்துற மாதிரி எனக்கு ஒரு மாம்பழத்தை கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணாங்க. இந்த திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய ஸ்லோகம் சொல்றதா சொன்னீங்க, 2 கதை சொல்லிட்டீங்களே அப்படின்னு கேட்பீங்க. அதான, ஒரு சகோதரி பொள்ளாச்சியில இருந்து நமக்கு ஒரு மெயில் போட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு மெயில் கிடையாது, ஒரு 16 மெயில். நான் எப்பயுமே கீழே இருந்து மெயில படிச்சுட்டு வரதால முன்னாடி இருக்கிற மெயில பார்க்க மாட்டேன். ஒரு நாள் ஓபன் பண்ணும்போது 16 எண்ணிக்கையில காட்டுச்சுன்னா 16 காட்டுன்னு சொல்லி அதை கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணதான் அவங்களோட அந்த டீட்டெயில் எல்லாம் போட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா, அவங்க ஒரு 36 வயசு அந்த இதுல இருந்தே ரொம்ப தீவிரமா அவங்க வரன் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ரொம்ப வரன் பார்த்துருக்காங்க. அப்பா அம்மா ஒரே பொண்ணுங்கிறதால நல்லா படிச்சிருக்கிறாங்க, நல்ல வேலையில இருக்கிறாங்க, நல்ல கை நிறைய சம்பாதிக்கிறாங்க. பட் வரன்லாம் எப்படி வந்திருக்கு அப்படின்னா, அப்பா அம்மாவை விட்டுட்டு வரணும், வேலைக்கு போகக்கூடாது, வருமானத்தை அப்பா அம்மா வீட்டில் கொடுக்கக்கூடாது, இந்த மாதிரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் போடவும் இவங்களுக்கு செட் ஆகாமலே தள்ளி வந்திருக்கு. 35-36 வயசுல அவங்க அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியாம போச்சு. தீவிரமா ஒரு 2-3 வருஷம் அவங்கள பார்த்துக்க வேண்டிய அவசியம் வந்ததால இந்த வரன் பார்க்கறது தடைப்பட்டு போச்சு. கல்யாணம் அப்படின்னு பார்த்தா 38-39 வயசு ஆயிடுச்சு. இப்ப வரன் திரும்ப எடுத்துட்டு போனா இவ்வளவு வயசு ஆயிடுச்சான்னு சொல்லி கேட்கறாங்க. அவங்க அந்த மெயில போடும்போது அவங்களுக்கு சரியா அவங்க என்னன்னா கடந்த 1 வருஷத்துல போட்டிருக்கிறாங்க. அப்ப நான் என்ன பண்றேன்னா, அந்த மெயில ஒரு டிசம்பர் எண்டுல சபரிமலைக்கு போறதுக்கு முன்னாடி படிக்கிறேன். நான் அவங்கள்ட்ட சொல்லியிருந்தேன், ஃபோன் பண்ணேன். என்னன்னா, அவங்க நிறைய கஷ்டங்கள் போட்டிருந்தாங்க, அவங்க வருத்தத்தை போட்டிருந்தாங்க. இதுக்கப்புறம் எனக்கு வழியே இல்லை, ஒன்று அப்பா அம்மா இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு அதுக்கப்புறம் என் வாழ்க்கையை முடிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு என்ன ஓடுது, எனக்கு என்னமோ தெரியல. நான் நிறைய சாமி கும்பிடுவேன், இருந்தாலும் நீங்கள் பெரியவா பற்றி சொன்ன கதைகள் பார்த்துட்டு நான் நிறைய சேனல்லாம் பார்க்க மாட்டேன். எனக்கு உங்கள் ஒரு சேனல் தான் பார்க்குறேன். அதுலேயும் பெரியவா கதைகள் நீங்கள் சொன்னீங்கன்னா ரொம்ப விரும்பி கேட்பேன். என்ன அறியாமலே எனக்கு பெரியவா ரொம்ப பிடிச்சிருச்சு. எங்கள் அம்மா ரொம்ப முடியாமல் இருந்தப்ப பெரியவாட்ட பிரார்த்தனை பண்ண நடந்துச்சு. அதே மாதிரி எனக்கு ஒரு ப்ரமோஷன் வர வேண்டியது, அதுக்கு பெரியவாட்ட பிரார்த்தனை பண்ண நடந்துச்சு. ஆனால் என்னமோ தெரியல, நான் ஒரு 4-5 வருஷமா பிரார்த்தனை பண்ணுறேன், எனக்கு கல்யாணம் மட்டும் கைகூடி வரமாட்டேங்குது, ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க போட்டிருந்தாங்க. நான் உடனே சரி, அவங்களோட கஷ்டம் ரொம்ப பெருசு அப்படிங்கிறதுனால அவங்களோட நம்பர் வாங்கி அவங்களுக்கு நான் கால் பண்ணுவேன். நிறைய விஷயம் சொல்லி எழுதாங்க, என்னாலேயே ஜீர்ணிக்க முடியல, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. சரி, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராமருக்கு நடந்து, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அவங்களுக்கு ராம அவதாரம் பிறந்த உடனேவே ராவணன் அவதம் பண்ணல, எல்லாத்துக்கும் ஒரு காலம் எடுக்கும் அப்படின்னு அவங்க கேட்ட ஒரே கேள்வி என்ன அப்படின்னா, எனக்கு இப்போ 41 வயசு ஆகுது, இந்த வயசுல எனக்கு கல்யாணம் ஆகுமா, அப்படியே கல்யாணம் ஆனா கூட ஒரு குழந்தைய என்னால பெத்துக்க முடியுமான்னு தெரியல. இதுதான் என்கிட்ட பெரிய பிரச்சனை. அவங்களுக்கு பணம் பிரச்சனை கிடையாது, நல்ல வேலையில இருக்காங்க, நீங்க நினைச்சு பார்க்க முடியாத ஒரு சம்பளம் வாங்குறாங்க. ஆனாலும் அவங்களுக்கு வரதெல்லாம் எப்படி, இப்பவும் கூட கடைசியா ஒரு வரணும் வந்திருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ வேலைக்கு போ, ஆனா சம்பளத்தை அவங்க வீட்டுல கொடுக்கணுன்றாங்களா. ஏன்னா ஒரே பொண்ணு, அப்பா அம்மாவுக்குன்னு எதுவும் கிடையாது, எப்படி அவங்கள பார்த்துப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அப்ப நான், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்க பெரியவாவை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ட்டீங்க, பெரியவாவே உங்களுக்கு தேவையான அத்தனையும் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு. இல்லை பிரதர், நான் வயசை பத்தி தான் வருத்தப்படுறேன், மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னு.
இல்லைங்க, கண்டிப்பாக கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு சம்பவம் படிச்சிருந்தேன். என்ன அப்படின்னா, இதே மாதிரி ஒரு பெரியவர் வந்து பெரியவா சொன்னதா ஒரு ஸ்லோகத்தை வந்து ஒரு திருமணமாகாத ஒரு பொண்ணுக்கு சொல்லி அவங்க அதை தொடர்ந்து பண்ணி அவங்களுக்கு வந்து ரொம்ப சீக்கிரத்திலே திருமணம் நடந்ததா ஒரு ஸ்லோகம் ஒன்று படித்தேங்க. அது வந்து பெரியவாவே சொன்னாங்களாமா. அது ரொம்ப சக்தி வாய்ந்தது. அதுவும் காமாட்சி அம்மன்ட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணுற மாதிரி அப்படின்னு அவங்க சொன்னாங்க. காமாட்சி அம்மன் தான் எங்களுக்கு குலதெய்வம். அவங்க ஏதோ ஒரு ஊர் பக்கத்தில் இருக்க ஊரில் இருக்க காமாட்சி சொன்னாங்க. அப்போ ரொம்ப நல்லதாக போச்சு. அந்த ஸ்லோகம் கூட காமாட்சி அம்மனை பற்றி வரக்கூடிய ஒரு ஸ்லோகம் தான். நீங்கள் அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூடிய ஒரு கண்டிஷன் போட்டேன். என்ன அப்படின்னா, நீங்கள் இதை நான் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு. நிச்சயமாக பண்ணுறேன். இதை வந்து கட்டாயம் தவறாமல் பண்ணணும். நீங்கள் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்து 6 மணிக்கு முன்னாடி குளிச்சுட்டு இதை சொல்லிடுங்க. 2வது என்ன பண்ணணும் அப்படின்னா, டெய்லியும் உங்கள் கையால் ஒரு கைப்பிடியாவது பசுவுக்கு ஒரு உணவுனா ஒரு புல் இல்லை அப்படின்னா ஒரு அகத்திக்கீரை, இந்த மாதிரி புல்லு கொடுக்கறது ரொம்ப நல்லது. அந்த புல்லு கொடுக்கறது அவ்வளோ சக்தி வாய்ந்தது. ஏன் அப்படின்னா, அது ரொம்ப அழகாக வேலை செய்யும். சீக்கிரமாக நமக்கு இருக்கிற எந்த தோஷம்னாலும் போக்கிறோம். அதே மாதிரி உங்கள் கையால் கொடுத்துட்டு தினமும் அதை ஒரு சுத்தோ இல்லை 3 சுத்தா சுற்றி அதுக்கு முன்னாடி விழுந்து நமஸ்காரம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னேன். இப்போ கோசாலை இருந்துச்சு, அவங்க வீடு பக்கத்தில் கிருஷ்ணன் கோயில் இருக்கிறதால ஒரு சின்ன கொட்டகை, ஒரு 3 மாடு இருக்குதுன்னு சொன்னாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, தினமும் அங்கே அகத்திக்கீரை விற்பாங்க, அதை நான் வாங்கி கொடுக்கலாமான்னாங்க. தாராளமாக பண்ணுங்க. இல்லை அருகம்புல் கிடைச்சா அருகம்புல் வாங்கி கொடுங்க. ஏன்னா புல்லுக்கட்டு கிடைக்கும் இல்லையா, அந்த புல்லுக்கட்டுலேருந்து கொஞ்சமாக பில்லை வாங்கி மாட்டுக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க வந்து சரியா, ஏன்னா வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் சொன்னதுக்காக சீக்கிரமாக எழுந்து அந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு, அதே மாதிரி தினமும் காலையிலையோ இல்லை சாயந்தரமோ ஒரு பசுமாட்டுக்கு அந்த புல் இருக்கு இல்லையா, அது இல்லைன்னா அகத்திக்கீரை கொடுத்துருக்குறாங்க. நான் சொன்னது வந்து டிசம்பர் 11 நினைக்கிறேன் அவங்களுக்கு நான் இதை சொல்லுது. நீங்கள் நம்புவீங்களான்னு தெரியல. அவங்க 2022 கொடுத்த வந்து ஒரு ஜாதகம் ஒருத்தங்கிட்ட கொடுத்துருக்குறாங்க. அதில் ஒருத்தர் வந்து வரன், அவருக்கு வந்து ரொம்ப பொண்ணை பிடிச்சிருக்கு. என்ன பிரச்சனைனா, அவருக்கும் கிட்டத்தட்ட 42 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. பொண்ணை வந்து பார்த்துருக்குறாங்க. பொண்ணு ஓகே. அவங்களுக்கு வந்து அம்மா கிடையாது, அப்பா மட்டும்தான் இருக்கிறாங்க. அதனால வந்து அப்பா அம்மா தான் கூட இருக்கட்டும், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாரு. 2வது, உன் சம்பளத்தை நீ என்னமோ பண்ணிக்க, அம்மாட்ட கூட அப்பாட்ட கூட அவங்கள நல்லபடியாக பார்த்துக்க, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நானுமே நிறைய சம்பாதிக்கிறேன், எனக்கு அது பிரச்சனை இல்லை. ஆனால் எனக்கு இருக்கிற ஒரே கஷ்டம் என்ன அப்படின்னா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம 2 பேருக்கும் இந்த வயசுக்கு அப்புறம் குழந்தை இருக்குமா அப்படிங்கிறதான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. இப்போ அவங்களுக்கு அதுதான் மனவேதனை. அப்புறம் மறுபடியும் என்கிட்ட கேட்டேன். நான் சொன்னேன், பெரியவா இந்த அளவுக்கு உங்களுக்காக ஒரு நல்ல மாப்பிள்ளை அமைச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னா கவலையே படாதீங்க. கண்டிப்பாக பெரியவா உங்களுக்கு நல்ல வழி காட்டுவாங்க. அதுக்காக தான் இது நடந்திருக்கும். நீங்கள் பெரியவா முன்னாடியே ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்னா, திருவள்ளுவர் சீட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம ஒரு சீட்டில் எழுதி போட்டு உத்தரவு கேட்போம்ல, அது மாதிரி கேளுங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க 2 பேருமே சேர்ந்து எழுதி போட்டிருக்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, பண்ணலான்னு வந்துருச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு கூடவே ஒன்று சொன்னேன், காமாட்சி அம்மன் கோவிலுக்கு நீங்கள் வந்து தங்கத்தை தானம் பண்ணுறேன்னு வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு கல்யாணம் வரை ஆரம்பிச்சிருங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதத்தில், எனக்கு தேதி டக்குன்னு எனக்கு வரல, குறித்து கொடுத்தேன், நாள் இதெல்லாம் இது பண்ணி கொடுத்தேன். கல்யாணம் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 நாளைக்கு முன்னாடி அவங்க எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க, மெசேஜ் போட்டிருந்தாங்க. அப்புறம் நான் கால் பண்ணேன். என்ன அப்படின்னா, அவங்க கன்சீவாக இருக்காங்க. நீங்கள் வந்து நம்பவே முடியாது, என்னாலே நம்ப முடியல. பெரிய ஆச்சரியமாக இருந்தது. என்ன அப்படின்னா, அவங்க வந்து ஃபஸ்ட்டு அந்த வயசுக்கு கல்யாணம் செட் ஆகுமான்னு பார்த்தாங்க. அவங்க அப்பா அம்மாவை கூட வச்சுக்கிற மாதிரி ஒரு மாப்பிள்ளை வேணும்னு எதிர்பார்த்தாங்க. அந்த மாப்பிள்ளை வந்தார். அப்புறம் அவங்க சம்பளத்தில் அவங்க அப்பா அம்மா பார்த்துக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த கல்யாணமே ஒரு சிவன் கோயிலில் தான் பண்ணாங்க. பிரச்சனை கிடையாது, எல்லாமே நல்லபடியாக அமைஞ்சது. இந்த வயசுக்கு மேலே குழந்தை நமக்கு சரியாக இருக்குமான்றது அவங்க பயம். ஆனால் அதுவும் நடந்துச்சு. நான் அவங்ககிட்ட கேட்டேன், இந்த வீடியோவில் சொல்கிறதா அப்படின்னு. நீங்கள் தாராளமாக சொல்லுங்கள், அந்த ஸ்லோகத்தை நான் எப்படி சொல்லணும்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு. அவங்க வந்து சரியாக ஒரு அந்த பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிற டைம் இருக்கு இல்லையா, 4:30 to 6 அதுக்குள்ளே எழுந்துருவாங்களாம். அவங்க எப்பயுமே 5 மணிக்கு எழுந்துருவாங்களாம், அது வேறு விஷயம். அதுலேயே சீக்கிரமாக குளிச்சுட்டு பூஜை ரூமில் விளக்கேற்றி நான் சொன்ன ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு காலையில் சீக்கிரமாக சமைச்சு முடிச்சிட்டாங்க அப்படின்னா, அவங்க அம்மாவும் அவங்களும் சேர்ந்தா சமைப்பாங்களாம். சமைச்சு முடிச்சிட்டாங்க, நேரம் இருக்குது அப்படின்னா, காலையில் போகிறப்பயே அங்கே கிருஷ்ணன் கோயில் போயிட்டு ஒரு அகத்திக்கீரை கட்டு எல்லா மாட்டுக்கும் ஒன்று கொடுத்துட்டு அந்த கோசாலையவே ஒரு சுற்றி முன்னாடி வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு போயிடுவாங்களாம். இல்லை ஒரு வேளை காலையில் லேட் ஆகிடுச்சு அப்படின்னா, சாயந்தரம் வந்த உடனே வீட்டில் வந்து சாயந்தரம் வேலையில் அதே மாதிரி போயிட்டு அகத்திக்கீரை கொடுத்துட்டு சுற்றி வருவாங்களாம். அதேமாதிரி புல்லுக்கட்டு இருந்ததுன்னா சில நேரம் புல்லுக்கட்டே இருக்குமோ, அதை வாங்கி கூட கொடுப்பாங்களாம். ஏன் அப்படின்னா, இந்த பசுமாட்டுக்கு இதை கொடுக்கணும், நான் ஏன் இதை சொன்னேன் அப்படின்னா, பிரம்மகத்தி தோஷம் முதலான மன்னிக்க முடியாத கொலை பாவங்களை செஞ்சவங்களுக்கு கூட பசுமாட்டுக்கு ஒரு வேளை உணவு கொடுத்தா அந்த தோஷம் இருக்கு இல்லையா, அது நிவர்த்தி ஆகும். 0
தெளிவாயிடும்னு அர்த்தம் கிடையாது. அதோட கெடுபலன்கள் குறைஞ்சிட்டு வரும் அப்படின்னா நம்ம 100% அனுபவிக்கணும்னா அது ஒரு 99, 98, 97 அப்படியே ஒன்னொன்னா குறைய நம்மளோட அந்த ஆன்ம பலம் இருக்கும் இல்லையா, நம்ம கும்புற அந்த வழிபாட்டுக்கான பலன் இருக்கு இல்லையா, அது உடனே மேலோங்கும். அதனால நம்ம வந்து சீக்கிரமா நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும். இது பெரியவாவே ஒருத்தருக்கு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா ஒரு நண்பரை ஒரு அவசர வேலையா அவர் வந்து கார் கொடுத்து அனுப்பியிருப்பார். எதிர்பாராத விதமா ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுவார். எனக்கு வந்து அவர் இறந்துட்டாரேங்கிறது ரொம்ப வருத்தமா இருக்கு பெரியவா. அவங்க ஃபேமிலிக்கு எவ்வளவோ பொருள் உதவி நான் பண்ணிட்டேன், என்னால் முடிஞ்சது என் சக்திக்கு மீறினதெல்லாம் கூட பண்ணிட்டேன். ஆனால் கூட எனக்கு மனசுக்கு ஒரு சாந்தி ஏற்படல. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு. அவர் இறப்புக்கு நாம தான் காரணம் ஆயிட்டோமோ, எங்கே என்னை பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சிக்குமோ, எனக்கு வந்து மன்னிக்க முடியாத பாவத்தை நான் பண்ணிட்டோம்னு வருத்தமாக இருக்குன்னு தான் இப்போ பெரியவா சொல்லுவாங்க. ஒன்றும் கவலைப்படாத, தினமும் சிவதரிசனம் பண்ணு, ஒருவேளை உணவு எடுத்துக்க, டெய்லியும் உன் கையால் ஒரு கைப்பிடி உணவு வந்து பசுமாட்டுக்கு கொடு, உள்ளாது கொடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவர் உடனே சொல்லுவார், பெரியவா நீங்கள் முதல்ல சொன்ன ரெண்டும் சரி, சிவதரிசனம் பக்கத்தில் கோயில் இருக்கு, போயிடலாம், தினமும் ஒரு வேளை உணவு அது விரதமாக இருந்துக்கலாம். ஆனால் இந்த பசுமாடு, நான் டவுனில் இருக்கேன், பசுமாடு எங்கேயும் கிடைக்காது அப்படின்னு. அதனால என்ன, உன்கிட்ட தான் கார் இருக்குல்ல, எடுத்துகிட்டு போய் தினமும் உன் கையால் ஒரு கைப்பிடி உள்ளாது பசுமாட்டுக்கு கொடுக்கணும், அது கட்டாயம் இருப்பாங்க. அதே மாதிரி அவர் சொல்வார், வாழ்க்கையில் அவர் கஷ்டங்கிறது இல்லாமல் நல்ல நிலைமையில தான் வாழ்ந்துட்டு இருப்பார். இது ஏன் அப்படின்னா, அழகா திருமூலர் வந்து நம்ம பண்ணக்கூடிய எளிமையான தானங்கள், எளிமையான விஷயங்கள் நம்ம வாழ்க்கையை மாற்றும், நம்ம கர்மாவெல்லாம் கழிக்கக்கூடியது அப்படின்ற மாதிரி சில பாடல்கள் நிறைய சொல்லியிருப்பார். அதில் ஒன்று நான் சொல்ல பாருங்க, 242வது இது. யாவர்க்குமாம் இறைவர்க்கோர் பச்சிலை, யாவர்க்குமாம் பசுக்கோர் வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போதொரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே. அதாவது யாவர்க்குமாம் இறைவர்க்கோர் பச்சிலை அப்படின்னா எல்லாரும், அந்த யாவர்க்கும்னா எல்லாரும் இறைவனுக்கு ஏதாவது ஒரு இலை. இப்போ நம்ம வந்து சிவபெருமானுக்கு வில்வம், பெருமாளுக்கு துளசி, இந்த மாதிரி வச்சிருக்கிறோம் இல்லையா, ஒரு கடவுளுக்கு. அதை மட்டும் போகும்போது கடவுளை நினச்சி அதை ரொம்ப சந்தோஷமாக பறித்து அதை இறைவனுக்கு சமர்ப்பித்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டாலே நம்ம பெரும் பாவங்கள்லாம் போகுன்றார். ரெண்டாவது, அது முடியல அப்படின்னா யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை அப்படின்னா பசுமாட்டுக்கு ஒரு கைப்பிடி புல்லு கொடுத்தா கூட அது மாதிரி விஷயங்கள் நடக்கும். அதுவும் முடியல அப்படின்னா யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி அப்படின்னா அதுவும் நமக்கு முடியல அப்படின்னா நம்ம சாப்பிடும்போது ஒரு கைப்பிடி அளவு உணவை இறைவனை நினைச்சு தனியாக எடுத்து வச்சுட்டு அதை ஏதாவது ஒரு ஜீவராசிக்கு, நம்ம அதாவது எல்லா உயிர்களுக்கும் எறும்பு முதலா இருக்கக்கூடிய நம்மளால் பார்க்க முடிஞ்ச எந்த ஜீவராசியா இருந்தாலும் அதுக்கும் கொடுத்துட்டு வர்றது அதை விட பெரிய விஷயம். அதுவும் முடியலையா அப்படின்னா 4வது வரி என்ன அப்படின்னா, யாவர்க்குமாம் பிறருக்கு இன்னுரை தானே. கஷ்டத்துல இருக்க ஒருத்தனுக்கு ஆறுதலா 4 வார்த்தை, இல்லைன்னா ஒருத்தனுக்கு இன்சொல், அவனை கஷ்டப்படுத்தாத நல்ல வார்த்தைகளை பேசினா கூட உன்னோட பாவங்கள் அழிக்கப்பட்டு உன் கணக்கில் புண்ணியம் வந்துடும் அர்த்தம். இது மாதிரி, ஏன்னா நான் பசுமாட்டுக்கு ஏன் கொடுக்க சொல்லியிருக்கிறேன், நம்ம எளிமையான பிரச்சனைகளை போக்கிக்கக்கூடிய வழி என்னங்கிறத சொல்கிறேன். நம்ம ஏதாவது ஒரு உங்களுக்கு பிடிச்ச இலைகளால் இறைவனை அர்ச்சனை பண்ணுங்க. அது வந்து ஒன்றும் தப்பு கிடையாது. ஒவ்வொரு சாமிக்கும் நம்ம எளிமையாக கொண்டாடக்கூடியது வச்சுருக்கோம். விநாயகருக்கு அருகம்புல் வச்சுருக்கிறோம், சிவபெருமானுக்கு வில்வம் வச்சுருக்கிறோம், பெருமாளுக்கு துளசி வச்சுருக்கிறோம், முருகன்னா தெச்சிப்பூ சொல்கிறோம். இந்த மாதிரி ஒன்று இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அதுக்குரிய பொருட்களை நம்ம பயன்படுத்தினா பெரும்பாலும் உண்டு. நம்மளோட பெரும் பாவங்களை போக்குற சக்தி பசுமாட்டுக்கு நாம கொடுக்குற ஒரு எளிமையான புல்லுக்கு உண்டு. நாம சின்னதாக பண்ணுற அன்னதானம், நம்ம எறும்புக்கு ஈக்கு நம்ம போடுற சின்ன சின்ன உணவு இருக்கு இல்லையா, நம்ம கோலம் போடுறோம்ல, கோலமாவும், அது கூட நம்ம வந்து பெரும் புண்ணியம். அது முடியலையா, எல்லாருக்கும் கஷ்டத்தில் இருக்க ஒருத்தனோட கஷ்டம் போக்கக்கூடிய இன்சொல்னு சொல்லக்கூடிய ஆறுதலான வார்த்தை, நம்பிக்கை தரக்கூடிய வார்த்தையை சொல்லுங்க போதுன்றாங்க. இப்போ நான் அந்த சகோதரிக்கு சொன்ன பாட்டு என்ன அப்படிங்கிறத படித்து காட்டுறேன் உங்களுக்கு. நான் அதை டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துட்றேன். இந்த பாட்டு வந்து பெரியவா தன் திருக்கரத்தாலே எழுதி தானே இயற்றி தானே பாடிய பாடல். இது வந்து கிருத காமாட்சி சோஸ்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த சுபகாரிய தடை இருந்தாலும் இதை சொல்லுவாங்க. குறிப்பாக இது வந்து திருமண தடையை அந்த அளவுக்கு நீக்கக்கூடியது, ரொம்ப 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 சக்தி வாய்ந்தது. நான் ஃபஸ்ட்டு பாடி காட்டுறேன். இது வந்து நீங்கள் கூகுளில் போட்டிங்கன்னா சிலதில் வந்து சரியான வரி இல்லை, அதே மாதிரி தமிழ் அர்த்தமும் இருக்காது. நான் இதை பாடிட்டு இதுக்கு தமிழ் அர்த்தம் என்ன, அந்த அர்த்தத்தை சொன்னால் கூட அதே பலன் உண்டு அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு இதை சொல்லி காமிக்கிறேன். கிருத காமாட்சி சோஸ்திரம். மங்கள சரணே மங்களவதனே மங்களதாயினி காமாட்சி குருகுக ஜனனி குரு கல்யாணம் குஞ்சரி ஜனனி காமாட்சி கஷ்ட நிவாரணி இஷ்ட விதாயினி துஷ்ட
दुष्टविनाशिनी कामाक्षी गुरुगुगजननी गुरुकल्याणं कुञ्जरी जननी कामाक्षी हिमगिरितनये मम श्रुतिनिलये सज्जन सदये कामाक्षी गुरुगुगजननी गुरुकल्याणं कुञ्जरी जननी कामाक्षी ग्रगनुदशरणे ग्रगसुदतायिनि नवनवपदये कामाक्षी गुरुगुगजननी गुरुकल्याणं कुञ्जरी जननी कामाक्षी शिवमुखविनुदे भवसुगतायिनि नवनवपदये कामाक्षी गुरुगुगजननी गुरुकल्याणं कुञ्जरी जननी कामाक्षी भक्तसुमानसतापविनाशिनि मङ्गलतायिनि कामाक्षी गुरुगुगजननी गुरुकल्याणं कुञ्जरी जननी कामाक्षी केनो उपशित् वाक्यविनोदिनी देवी पराशक्ति कामाक्षी गुरुगुगजननी गुरुकल्याणं कुञ्जरी जननी कामाक्षी परशिवजाये वरमुनिपाये अखिलाण्डेश्वरी कामाक्षी गुरुगुगजननी गुरुकल्याणं कुञ्जरी जननी कामाक्षी हरिद्रामण्डलवालिनि नित्ये मङ्गलतायिनि कामाक्षी गुरुगुगजननी गुरुकल्याणं कुञ्जरी जननी காமாட்சி. இதோட பாட்டு முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் பின்னாடி இந்த வரிகளையும் சேர்த்துக்கோங்க. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர சிவ சிவ சங்கர பவ பவ சங்கர குரு குரு சங்கர காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜெகத் மகாகுரு ஸ்ரீ சந்திரசேகேந்திர சரஸ்வதி சுவாமிகள் திருவடிகளே சரணம். இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த பாட்டை ஏன் நம்ம சொல்லணும்? இதுக்கு ஏன் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது அப்படின்னா, மங்கள சரணே மங்களவதனே மங்களதாயினி காமாட்சி. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, கூகுளில் போட்டிங்கன்னா கூட அர்த்தம் இல்லை. மங்கள சரணேனா மங்களமான பாதத்தை உடையவள், மங்களவதனேனா மங்களமான மேனி முகம் உடையவள், மங்களதாயினா மங்களத்தை அல்பவள், மங்களகாரியமான விஷயங்கள் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவள்னு அர்த்தம். அடுத்த வரி இது எப்பவுமே ஒரு பாட்டுக்கு வரக்கூடிய அந்த மெட்டுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, தொடர்ந்து ஒரு முறை அதே மாதிரி வந்துட்டே இருக்கும். குரு குக ஜனனி குரு கல்யாணம் குஞ்சரி ஜனனி காமாட்சி. இது தொடர்ந்து வரும். இதுக்கு என்ன அர்த்தம்னா, குரு குகன், ஜனனினா குகனான ஆறுமுகன், காக்கும் படைக்கும் அழிக்கும் தொழிலை செய்யக்கூடிய அப்பேற்பட்ட மகனை பெத்தவளே அப்படின்னு சொல்றார். அடுத்து குரு கல்யாணம்னா மங்கள வரம் எனக்கு அருளணும், எனக்கு கல்யாண பாக்கியத்தை கொடு அப்படின்னு சொல்றார். குஞ்சரி ஜனனி காமாட்சி அப்படின்னா, குஞ்சரி அப்படின்னா என்னன்னா வேழமுகம் இல்லைன்னா கரிமுகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உலகத்தில் இருக்க எந்த தடையும் உடைத்து எப்பேற்பட்ட சிக்கல்ல இருந்தும் ஒரு நொடியில காப்பாற்றக்கூடிய விநாயகன் ஆணைமுகத்தவனை பெற்றவளே அப்படின்னு சொல்றார். அடுத்த லைன் பாருங்க. கஷ்ட நிவாரணி இஷ்டவிதாயினி துஷ்ட விநாசினி காமாட்சி. கஷ்டத்தை தீர்க்கக்கூடியவள் கஷ்ட நிவாரணி. இஷ்டவிதாயினா என்னோட இஷ்டம், நான் விருப்பப்படுற என் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேற்றக்கூடியவள். துஷ்ட விநாசினி அப்படின்னா துஷ்டம் சொல்லக்கூடிய துக்கங்களை எல்லாம் அழிக்கக்கூடியவள். துஷ்ட தக்தினா தீமை எனக்கு தீமை செய்யக்கூடிய எல்லா விஷயத்தையும் அழிக்கக்கூடியவள் அர்த்தம். அடுத்த வரி அதே தான். குரு ஜனனி குரு கல்யாணம் குஞ்சரி ஜனனி காமாட்சி. அதுக்கு அதே தான் அர்த்தம். ஹிமகிரி தனயே மம ஸ்ருதி நிலையே சஜ்ஜன சதையே காமாட்சி. இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஹிமகிரி தனையேனா இமயமலையின் தனையே அப்படின்னா மகளே, இமயமலையின் அரசனோட மகள் பராசக்தியே. மமஸ்ருதி நிலையேனா என் உள்ளத்தில் நிலைத்திருப்பவளே. சஜ்ஜன சதையே அப்படின்னா நல்லோர்களை காப்பவளே அப்படின்னு அர்த்தம். மறுபடியும் குருகுக ஜனனி குரு கல்யாணம் குஞ்சரி ஜனனி காமாட்சி. அதுக்கு அதே தான் அர்த்தம். ஏற்கனவே சொன்னதுதான். முருகனோட அன்னை கல்யாணம் மங்களவரம் தரணும், கரிமுகனை பெற்றவளே அப்படின்னு சொல்றார். கிரகனுத சரணே கிரகசுதாயினி நவநவபதயே காமாட்சி. கிரகங்கள் தொழுபவளே. கிரகசுத அப்படின்னா வீடு சுகம் பேரு பிள்ளை இது எல்லாத்தையும் கொடுப்பவளே. நவநவபதையே காமாட்சினா புதுமை செய்பவளே காமாட்சின்னு அர்த்தம்.
மறுபடியும் குருகுக ஜனனி குரு கல்யாணம் குஞ்சரி ஜனனி காமாட்சி. அதுக்கு அதே தான் அர்த்தம். சிவமுக வினோதே பவசுகதாயினி நவநவ பதையே காமாட்சி. இது என்ன அப்படின்னா சிவபெருமானோட கடைக்கண் பார்வைக்கு பணிபவள். அதே நேரத்தில் நமக்கு ஒன்று வேணும்னா அந்த சிவபெருமான்கிட்டே கேட்டு நமக்காக வாங்கி கொடுக்கக்கூடியவர். பவசுகதாயினி அப்படின்னா சுகம், பெரும் சுகத்தை கொடுக்கக்கூடியவள். நவநவ பதையே காமாட்சி அப்படின்னா புதுமை செய்பவள் காமாட்சி. மறுபடியும் குருகுக ஜனனி குரு கல்யாணம் குஞ்சரி ஜனனி காமாட்சி. அதுக்கு தான் அர்த்தம். பக்த சுமானச தாப விநாசினி மங்களதாயினி காமாட்சி. பக்தர்களோட தாபங்கள், அதாவது ஏக்கங்கள் இருக்கு இல்லையா, எனக்கு எப்போ கல்யாணம் நடக்கும், எனக்கு எப்போ வீடு பேர் அமையும், எனக்கு எப்போ குழந்தை கிடைக்கும், இப்படி ஒவ்வொரு ஏக்கங்கள், தாபம்னா அதான் அர்த்தம். அதை தீர்த்து வைக்கக்கூடியவள் காமாட்சி. மங்களதாயினா மங்கள வரந்தா அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்து குருகுக ஜனனி குரு கல்யாணம் குஞ்சரி ஜனனி காமாட்சி. அதுக்கு அதான் அர்த்தம். எல்லா இதுலையும் பார்த்தீங்க அப்படின்னா 2 வரி இருக்காது. என்ன இருக்காதுன்னா இந்த என்ன பாடி காட்டுறேன் பாருங்க. கேனோபஷத் வாக்கிய வினாதினி தேவி பராசக்தி காமாட்சி. நிறைய கூகுளில் இருக்கிற இந்த பாட்டை சர்ச் பண்ணிங்கன்னா இந்த கேனோ உபஷித் அப்படின்னா கேனோ உபஷித்துன்னு ஒரு உபநிடதம் இருக்குது. என்ன அப்படின்னா சாம வேதத்தில் வரக்கூடிய ஒரு உபநிஷம். அதில் அது கேள்வி அடிப்படையாக வரக்கூடியது. அதான் கேனோ அப்படின்னா கேள்வி அடிப்படையாக வரக்கூடியது. என்ன கேள்வி அப்படின்னா மனம், செவி, வாக்கு, எண்ணம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் எங்கேருந்து வருது, இதெல்லாம் எது அப்படின்னா இதெல்லாத்துக்கும் அடிப்படையாக இருக்கிறது ஆன்மா அப்படின்னு சொல்லி பதில் சொல்கிற மாதிரி ஒரு உபநிடதம் இருக்குது. அந்த உபநிடத்தில் இருந்து எல்லா கேள்விக்கும் கேள்வியாகவும் பதிலாகவும் இருந்து சொல்லக்கூடியவள் தேவி பராசக்தின்னு சொல்கிறாங்க. இந்த லைன் நிறைய பாட்டில் இருக்கிறது இல்லை. அதே மாதிரி கஷ்ட நிவாரணி இஷ்ட விதாயினி துஷ்ட நிவாசினி காமாட்சிங்கிற வரையும் சில பாடல்களில் இல்லை. அதை நான் பார்த்தேன். அடுத்து பாருங்க, குரு குக ஜனனி குரு கல்யாணம் குஞ்சரி ஜனனி காமாட்சி. அதுக்கு அதே தான் அர்த்தம். அடுத்த லைன் பரசிவஜாயே வரமுனி பாம்யே அகிலாண்டேஸ்வரி காமாட்சி. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பரமசிவனோட மனைவியே, முனிவர்கள்லாம் வணங்குபவளே, அகிலாண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உலகத்தையே காப்பவளேன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் குருகுக ஜனனி குரு கல்யாணம் குஞ்சரி ஜனனி காமாட்சி. அதுக்கப்புறம் ஹரித்ரா மண்டல வாலினி நித்கி மங்களதாயினி காமாட்சி அப்படின்னு. ஹரித்ரா அப்படின்னா இந்த வளிமண்டலத்தை எல்லாம் ஒரு பொட்டு போல அணிஞ்சிருக்கக்கூடியவளே, அந்த வளிமண்டலத்தில் இருப்பவளே, அந்த வளிமண்டலத்தில் இருந்து இங்கே எல்லாரையும் காப்பவளேன்ற மாதிரி அர்த்தம். வளிமண்டலம் அப்படின்னாலே அது இருக்கும் இல்லையா, அந்த பேர்பட்ட வளிமண்டலத்தையே தன் பொட்டு போல அணிஞ்சிருக்கக்கூடியவள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து குருகுக ஜனனி குரு கல்யாணம் குஞ்சரி ஜனனி காமாட்சி. என்ன சொல்றாங்க அப்படின்னா பெருமையெல்லாம் சொல்லி அவங்க கேட்கறது என்னன்னா, அந்த குரு கல்யாணம்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, எங்களுக்கு கல்யாணம் மங்களகரமான அந்த விஷயத்த நான் என்ன திருமணத்தை நடத்தி வச்சு நீ எப்படி 2 குழந்தைங்களை பெற்றிருக்கியோ அதே மாதிரி எனக்கு குழந்தை பாக்கியத்தையும் கொடுத்து வீடு பேரு சுகம் இது எல்லாத்தையும் கொடுத்து நல்வாழ்க்கை கொடுக்கணும். நீ எப்படிப்பட்டவள் எனக்கு தெரியும், உன்னோட கருணை எப்படிப்பட்டதுன்னு தெரியும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்றாங்க. இதுக்கு நிறைய பேர் நிறைய முறைகள் சொல்லுவாங்க. அதாவது 7 முறை சொல்லணும், இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும், அப்படிலாம் பண்ண வேண்டாம். எல்லார் வீட்லயும் ரொம்ப சிம்பிளா பார்த்தோம் அப்படின்னா காமாட்சி விளக்கு இருக்கும். அந்த காமாட்சி விளக்கே நீங்க காமாட்சி அம்மனா நினைச்சுக்கிட்டு, ஏன்னா எல்லார் வீட்லயும் காமாட்சி அம்மன் போட்டோ இருக்குமான்னு தெரியாது. அந்த விளக்குக்கு அழகா உங்களால உங்களுக்கு கிடைக்கிற ஏதாவது ஒரு பூவால அலங்காரம் முடிஞ்சா பண்ணுங்க, முடியாட்டி ஒன்றும் கஷ்டம் கிடையாது. பண்ணிட்டு ஒரு நெய்வேத்தியம், ஏதோ ஒரு நெய்வேத்தியம் வச்சுக்கிட்டு அம்பாள் கிட்ட மனசார பிரார்த்தனை பண்ணணும். எத்தனை நாள் பண்ணணும் அப்படின்னா தொடர்ந்து சொல்லிட்டு வாங்க. உங்களுக்கு ரொம்ப சீக்கிரம் நடக்கணும் அப்படின்னா எண்ணிக்கைகளை கூட்டுங்க. காலையில ஒரு 2 தடவை சொல்றீங்கன்னா சாயந்தரம் ஒரு 2 தடவை, அடுத்த நாள் சொல்லும்போது இன்னும் ஒரு 2ங்கிறத 3. ஏன்னா நீங்க ஒரு மாசத்துல எனக்கு கல்யாணம் நடக்கணும், இல்லை எனக்கு 2 மாசத்துல நடக்கணும் அப்படின்னா இதோட சக்தி சீக்கிரமா நமக்கு வேலை செய்யணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா எண்ணிக்கைகளை அதிகப்படுத்துறது ரொம்ப நல்லது. என்ன கேட்டா என்னோட அனுபவத்துல இது பலன் தராம போல. ஏன்னா ஏற்கனவே மேல சொன்ன ஒரு சகோதரிக்கு நடந்திருக்கு, அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு கொடுத்துருக்கேன். இன்னும் யார்ட்டையும் நான் அவங்கள்ட்ட எல்லாம் ஃபீட்பேக் என்னன்னு கேட்கல. அவங்களோட அந்த விஷயத்தை நீங்க கேட்டும் போதே உங்களுக்கு நம்பிக்கை வந்திருக்கணும், முழு நம்பிக்கையோட. ஏன்னா இது பெரியவா தன் திரு கரங்களால் எழுதி தன் திருவாக்கால நமக்கு கொடுத்த ஒரு அற்புதமான பாடல். ஆனா இது பொய்க்கவே பொய்க்காது, 100% பலன் தரும். நம்பிக்கையோட செய்யுங்க. ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.